இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களை இந்த உலகத்தில் உருவாக்கி வாழ்வு கொடுத்து நாங்கள் வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து உம்முடைய அருள் பிரசன்னத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் எங்களுக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறீர், ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர். எங்களை எல்லாவிதமான விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வருகிறீர். நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ இந்த ஆராதனை வழியாக எங்களுக்கு உதவி செய்கின்றீர். உமது உடனிருப்பிற்காக, நீர் எங்களை வழிநடத்துகின்ற கிருபைக்காக உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், யோசேப்பு, இறைவா, எங்களை உம்முடைய பணிக்காக தேர்ந்தெடுத்து நீர் உமது தூய ஆவியின் வல்லமையை எங்களுக்கு கொடுத்து தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானத்தையும் அறிவையும் நம்பிக்கையும் பிணித்தீர்க்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் அப்போஸ்தலர்களுக்கும் உம்முடைய சீடர்களுக்கும் உம்முடைய பணியாளர்களுக்கும் கொடுத்து உமது இறை பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர். மேலும் இதோ இந்த ஆராதனையிலே நீர் எவ்வளவோ அற்புதங்களை நாள்தோறும் செய்கின்றீர். இதோ எங்களை நீர் எல்லாவிதமான விபத்திலிருந்து பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்த உமது கிருபைக்காக நன்றி கூறி நாங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் ஒப்பு கொடுத்து உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துகின்ற உமது உடனிருப்பிற்காக நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, எங்களுக்காக நீர் சிலுவையிலே மரித்தீர், உமது உயிரை தியாகம் செய்தீர். உமது தியாகத்திற்காக நன்றி. முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் யாக்கோப்போடு பேசி எகிப்திற்கு போகச் சொல்கிறார். யாக்கோப்பும் எகிப்து நாட்டிற்கு சென்று தனது மகன் யோசேப்பை கண்டு அவரிடத்திலே உயிரை விடுகிறார். யோசேப்பு தன் தந்தையை கண்டார். இயேசுவே, நற்செய்தி வாசகத்திலே நீர் எங்களுக்கு தெள்ளம் தெளிவாக எவ்வாறு உம்முடைய சீடர்கள் பல வகையான துன்பங்களையும் வேதனைகளையும் சந்திக்க வேண்டும் என்பதை விளக்குகின்றேன். இறுதி வரை நாம் நிலைத்து இருக்க வேண்டும் என்றும் தூய ஆவியானவர் எவ்வாறு உடன் இருந்து செயல்படுவார் என்றும் தெள்ளம் தெளிவாக இயேசு கூறுகிறார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் நம்மிடத்தில் யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.